ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது கூட்டுறவு வங்கியில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு கூட்டுறவு வங்கியிலேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஜாப் வேக்கன்சின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது சிம்கோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிலேருந்து தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எதில் வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஆஃபீஸ் வெள்ளூர் இருக்குது. ஸோ தமிழகத்தில் உள்ள எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தென்னிந்திய பன்மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிமிடெட் சிம்கோவின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் இயங்கி வரும் கிளை அலுவலகங்கள் சிம்கோ அமுதம் கூட்டுறவு ஆயுஷ் மற்றும் பல் மருத்துவமனைகள் மற்றும் சிம்கோ கூட்டுறவு பல்பொருள் அங்காடியில் பணிபுரிய கீழ்கண்ட பயணிகளுக்கு விண்ணப்பம் வரைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 48 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க டோட்டலாகவே. ஸோ உங்களுக்கு எந்தமான வேக்கன்சிலாம் பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் கேட்டகிரி 23 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசி 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 48 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரி அதேமாரி யூஆர் கேட்டகிரி எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் நீங்கள் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்சி மற்றும் எஸ்டி 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓபிசி 21 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான பதவி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 3 பதவி அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, அலுவலக உதவியாளர், அதுக்கடுத்து விற்பனையாளர், அதுக்கடுத்து மேற்பார்வையாளர். மொத்தமாக உங்களுக்கு 3 பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சேலரி கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு பொறுத்த வரைக்கும் 5500 ரூபா ஸ்டார்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக 20500 ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. விற்பனையாளரில் 6500 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக 26500 ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மேற்பார்வையாளருக்கு 6500 ரூபா கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 28500 ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. 14 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான வேக்கன்சி. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த ஜாப் பார்த்தா உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் கிடையாது, டெம்பரரின்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பயிற்சி காலத்திற்கு 1 வருடம் பார்த்தா தொகுப்பூதியமாக வழங்கப்படும். அலுவலக உதவிக்கான சேலரி அலைமை நம்ம பார்த்தா 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஸ்டார்டிங் உங்களுக்கு ட்ரைனிங் அப்போ 8000 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேற்பார்வையாளருக்கு 10000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. ஸோ பயிற்சி காலத்துக்கு மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தா டெம்பரரி ஜாப்லாம் இல்லை, ஓரளவுக்கு பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூ ஒர்க் பண்ணலாம். ஸோ பர்மனன்ட் ஜாப் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்காக 1 இயர் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அலுவலக உதவியாளருக்கு விற்பனையாளருக்கு 8000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மேற்பார்வையாளர் சூப்பர்வைசருக்கு பார்த்தா 10000 ரூபாய் ட்ரைனிங் அப்போ கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான கல்வி தகுதியெலாம் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது அலுவலக உதவியாளரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாங்க, 12th பாஸ் பண்ணாங்க, ஐடிஐ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். விற்பனையாளரை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாங்க, ஐடிஐ பாஸ் பண்ணாங்க, டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி மேற்பார்வையாளர் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடித்தவங்க, ஏதேனும் பட்டம் பெற்றவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாரி இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்க போது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. ஸோ மொத்தமாக 3 வகையான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 பதவிக்குமே அலுவலக உதவியாளர், விற்பனையாளர் மற்றும் மேற்பார்வையாளர், ஸோ 3த்துக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க.
பொது அறிவிலிருந்து 30 மதிப்பெண் கேட்பாங்க. கணிதத்தில் 25 மதிப்பெண், வேளாண்மை பட்டு வளர்ப்பில் 25 மதிப்பெண், கூற்று மேலாண்மை 20 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. எக்ஸாம் டைம் வந்து 1 மணி நேரம் 30 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி நன்னடத்தை பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நன்னடத்தை, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் 1 வருடம் வந்து தகுதிக்கான அடிப்படையில் நியமிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு கூட்டுறவு சங்கத்தில் பரிந்துரை அடிப்படையில் பயிற்சி அளிக்கப்பட்டதாக கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி, யூஆர் கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் நீங்கள் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி மற்றும் எஸ்டி நீங்கள் மட்டும் 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் அல்லது ஆஃப்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு டிடி எடுத்து நீங்கள் வந்து பார்த்தா சலான் மூலமாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணலாம். 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பிக்க முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபார்மை ஃபில் பண்ணி 29/2/2024 ஈவினிங் 4:30 மணிக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தா டைரெக்டாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, டிகிரி முடித்தவங்க அதுக்கான மார்க் ஷீட் மற்றும் டிசியை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 கேட்டிருக்காங்க. வருமான சான்று இருந்தால் உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் இன்கம் ஸ்டேட் அட்டாச் பண்ணுங்க. அதேமாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. தொழில்நுட்பம் மற்றும் பிற தகுதிக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்கீங்க, ஓட்டுநருக்கான பயிற்சி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறாங்க. இது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து ஸோ கேட்டுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அஞ்சல் உரை இருக்குது பாருங்கள், என்வலப் கவர். அது வந்து 24x10 சென்டிமீட்டர் அளவுக்கான கவர் வாங்கிட்டு அதுக்கு மேலே 27 ரூபாய்க்கான அஞ்சல் தலையை ஒட்டிட்டு உங்களுக்கான இதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கவருக்குள்ளே தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு நபர் வந்து ஒரு பதவிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 3 பதவி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பதவிக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. மல்டிபிள் பதவிக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷனாக சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும், பேமெண்ட் பண்ணாதவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்ட மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே வந்தால் டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுங்க, 2 ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். அது கீழே கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபோட்டோ கீழே சைன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறாங்க, 3 பதவி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறதை தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த அப்ளிகேஷனில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தா அந்த கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், ஓபிசி கேட்டகிரி, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வேண்டுறவங்க ஆம் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஆனா பெண் அடுத்த டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க, நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, 2த்தையுமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் நம்பரில் போயிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தேதி, உங்களுக்கான ஐஎஸ் குவாலிஃபிகேஷன்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மீடியம் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க, நீங்கள் கொடுத்த குவாலிஃபிகேஷனில் எந்த மாதிரி லாங்குவேஜில் படிச்சிங்க, தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியத்தை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணத்தோட சொந்த நகரம் கேட்டிருக்காங்க, நீங்கள் சொந்தமாக எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்க, எந்த கிராமத்தை சார்ந்தவங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குடியுரிமையில் போயிட்டு இந்தியன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருந்து ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றதை கொடுத்துக்கோங்க. அதேமாரி முன்னுரிமை கோருபுறான்னு கேட்டிருக்காங்க, இதில் வந்து பார்த்தா முன்னுரிமைலாம் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆதரவற்ற விதை வேணால் ஆதரவற்ற விதை ஆம் செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா ஆம் செட் பண்ணிக்கோங்க. கலத்துலனா அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை அதர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் அதுக்கான என்னன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியன் மாரி உங்களுக்கான மதத்தை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இனம் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் கேட்டீங்கன்னா ஜென்ரல் கொடுங்க. இதுவே நீங்கள் பிசி எம்பிசி கேட்டகரியில் வரனா நீங்கள் ஓபிசி செட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான ஜாப் சைட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணிக்கோங்க. எஸ்சினா எஸ்சி கொடுங்க, எஸ்டினா எஸ்டி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கான கேஸ்ட் கேட்டிருக்காங்க. உட்பிரிவு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கான நம்பரை கொடுத்துக்கோங்க. இல்லாதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு இதில் போய்ட்டு உங்கள் சைன் பண்ணிக்கோங்க. சைன் பண்ணிட்டு டேட் பிளேஸை வந்து போட்டுக்கோங்க. ஓகே, அது கூடவே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணும் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸை ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அந்த என்வலப் கவர் வாங்கி அதுக்குள்ளே வந்து பார்த்து இந்த அப்ளிகேஷனை போட்டு நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்புங்க. ஸோ இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான அட்ரஸ். கொரியர் மூலமாக அனுப்பலாம், ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம். இந்த நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக போயிட்டு வந்து கொடுக்கலாம். ஸோ 29/2/2024 ஈவினிங் 4:30 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் கண்டிப்பாக அங்கே போயிட்டு வந்து சேர்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் பேமெண்ட்கான ரிசிப்டை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் எப்படி பண்ணலான்னா ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதற்கு பாருங்கள் ஆன்லைன் பேமெண்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் நேமை கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணோ அதேமாரி உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபீஸுன்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்சி எஸ்டி மட்டும் தான் 250 ரூபா, மீதிக்கு எல்லாருக்குமே 500 ரூபா. ஸோ நீங்கள் மேலே 500 ரூபான்னு 500 கொடுத்துக்கோங்க. தப்பாக கொடுத்துறாதீங்க. ஸோ என்ன கேஷ்ன்றதை பார்த்து அப்ளிகேஷன் அந்த ஃபீஸை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்ட் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன கொடுக்குறீங்களோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண சொல்லி கொடுக்கணும். ஸோ கொடுத்து ஷோ டீடைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா வியூ ஆகும். ஸோ அகைன் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற பேஜில் வந்து போயிடுவீங்க. அதில் போய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிசிப்ட் வரும். அந்த ரிசிப்ட்டை நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கண்டிப்பாக அந்த நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான அத்தாச்சு அந்த ரிசிப்ட்டை இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷனை உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒருவேளை என்னால் வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ண முடியல, உங்களுக்கு ஆஃப்லைன் மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நியரஸ்ட்டாக இருக்க பேங்க்கில் போயிட்டு இந்த இதுக்கு நீங்கள் டிடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் சலான் ரிசிப்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா அருகில் உள்ள ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு கேஷ் டெபாசிட் சலான் மூலமாக இதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதுக்கான ரிசிப்ட் தருவாங்க. அந்த ரிசிப்டை நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்பி வச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வந்து எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை இதே வெப்சைட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகிறவங்க அதுக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கான இன்டர்வியூ மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.